ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு 65 ப்ரீமிக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேங்க. அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு சோள மாவு, 1/4 கப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இருக்கட்டும், நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேங்க. இது ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எப்பப்பெல்லாம் நீங்கள் 65 சிக்கன் 65 காலிஃப்ளவர் 65 மஷ்ரூம் 65 என்ன 65 போட போகிறீங்களோ அதை இதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது சூடாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போது நான் 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை. தயிரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன்னா சிக்கனுக்கு கொஞ்சம் காரசாரமாகவும் ஜூஸியாகவும் இருக்கணுன்றதுக்காக தாங்க நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மணி நேரம் ஊறட்டும் மினிமம். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூனை சூடான எண்ணெயை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ஒரு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் அடுத்தடுத்த பேட்ச் ஃப்ரை பண்ணி பிளேட்டிங் பண்ணிடுறேன். இருக்கட்டும், இப்போ சிம்பிளாக நம்ம சிக்கன் 65 டப்பு டிப்புன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட நான் பெப்பரை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.